ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டி ரிலேட்டடான ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் இந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஆர்டி அட்மிஷனுக்கான ஆன்லைன் டேட்டை வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போ வரும் அப்படின்ற டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது ஆர்டினா என்ன, ஸோ இந்த ஸ்கீம்ஸில் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியாது, என்ன எலிஜிபிலிட்டி, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இதில் நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்றத ஃபுல் டீட்டெயில்ஸாக ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஆர்டி அப்படின்றது ரைட் டு எஜுகேஷன், அதாவது பொருளாதாரத்தில் வந்து பின்தங்கிய குடும்பங்களுக்காக மத்திய அரசு கொண்டு வந்த ஸ்கீம் தான் இந்த ஆர்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குழந்தைங்களை தனியார் பள்ளியில் வந்து நீங்கள் இலவசமாக சேர்க்கலாம். ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒரு ஸ்கூலில் எல்கேஜியில் வந்து 100 பசங்க படிக்கிறாங்க அப்படின்றத எடுத்துக்கலாம். அந்த 100 பசங்களில் 75 பேருக்கு வந்து அவங்க நார்மலாக அட்மிஷன் போட்டுருவாங்க, அதாவது ஃபீஸ் கலெக்ட் பண்ணி அட்மிஷன் போடுவாங்க. அதில் 25 பேருக்கு மட்டும்தான் இந்த சீட்டை வந்து அலர்ட் பண்ணுவாங்க. அதாவது ஒவ்வொரு ஸ்கூல்லையுமே இந்த இது இருக்குது. ஸோ இப்போது இந்த தனியார் பள்ளிகளில் 25% இலவச மாணவர் சேர்க்கை விண்ணப்ப பதிவு அடுத்த வாரம் தொடக்கம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா, தனியார் பள்ளிகளில் ஆர்டிஇ திட்டத்தில் இலவச மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு அடுத்த வாரத்தில் தொடங்க உள்ளது. இதுக்கான தகவல் கிடைத்துள்ளது. இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் 25% இடங்களில் ஏழை குழந்தைகளில் சேர்க்கப்படுவர். மாநிலம் முழுவதும் உள்ள 8000க்கு மேலான தனியார் பள்ளிகளில் 1,10,10,000 லட்சம் இடங்கள் வந்து காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்குமே எல்லா ஸ்கூல்ஸ்லேயுமே நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா 1,10,10,000 வேக்கன்சி வந்து இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இத்திட்டத்தில் எல்கேஜி அல்லது 1ஆம் வகுப்பில் சேருபவர்களுக்கு 8ஆம் வகுப்பு வரை கட்டணம் செலுத்தாமல் இலவசமாக படிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. வரும் கல்வியாண்டில் 25-26 இலவச சேர்க்கைக்கு இணையதள விண்ணப்ப பதிவு ஏப்ரல் 3வது வாரத்தில் தொடங்கப்பட உள்ளது அப்படின்றதையும் இதுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஏப்ரல் 3வது தேர்ட் வீக்கில் வந்து இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து அஃபிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதாவது மேபி ஏப்ரல் 22-23 ஸோ அந்த டேட்டில் வந்து இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் டேட் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது குறித்து பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் கூறியதாவது, ஆர்டி திட்டத்தின் கீழ் சிறுபான்மை அந்தஸ்து பெறாத அனைத்து தனியார் நர்சரி, பிரைமரி, மெட்ரிக், ஐசிஎஸ்இ மற்றும் சிபிஎஸ்இ பள்ளிகளில் இலவசமாக மாணவர் சேர்க்கை பெற முடியும். இத்திட்டத்தின் கீழ் வாய்ப்பு மறுக்கப்பட்ட நபர்கள் மற்றும் பொருளாதாரத்தில் நலிந்த பிரிவினர் உள்ளிட்டோர் விண்ணப்பிக்கலாம். நலிந்த பிரிவினர் ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்குள் குறைவாக இருக்க வேண்டும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஆண்டு வருமானம், ஸோ ஃபேமிலிக்கு சேர்த்து ஆண்டு வருமானம் பார்த்திங்கன்னா 2 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ இன்கம், அதாவது எவ்வளோ இன்கம் இருக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் பார்த்தோம். அதேமாரி என்னென்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து இந்த ஆர்டியில் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து டிஸ்டன்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் எங்கே வேணாலும் இருக்கிறவங்க அப்ளை பண்ண முடியாது. 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளே அந்த ஸ்கூல், 1 கிலோமீட்டர் அந்த ஸ்கூலில் இருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் இதில் அப்ளை பண்ண முடியும். ஸோ இதில் இருக்கிற ஒரு கீ பாயிண்ட்ஸ் அண்ட் எலிஜிபிலிட்டிலாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். உங்களுடைய குழந்தைங்களுக்கு 3லேருந்து 6 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த எல்கேஜி அண்ட் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து நீங்கள் தாராளமாக சேர்க்கலாம். ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ஃபேமிலி இன்கம் வந்து 2 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கணும். ஸோ அதிலே 2 டைப் இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வீக்கர் செக்ஷனுக்குன்னு சொல்லுவாங்க. வீக்கர் செக்ஷன்னா ஸோ இன்கம் லோவாக இருக்கிறவங்கள தான் வீக்கர் செக்ஷன் சொல்லுவாங்க. டிஸ்அட்வான்டேஜஸ் குரூப்பை பார்த்திங்க அப்படின்னா எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, ஸோ டிசபிள்டு பர்சன், ஸோ இவங்க எல்லாமே அதாவது டிஸ்அட்வான்டேஜஸ் குரூப் அப்படின்னு கேட்டகரியில் வருவாங்க. ஸோ எது வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். கம்யூனிட்டி பேஸ் பண்ணி நீங்கள் வந்து எந்த டிஸ்அட்வான்டேஜஸ் குரூப் அப்ளை பண்ணலாம். இன்கம் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து வீக்கர் செக்ஷனுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான அட்மிஷன்ஸ் வந்து எல்கேஜியிலேருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் நடக்கும். ஒரு ஸ்கூலில் வந்து எல்கேஜிலேருந்து அந்த ஸ்கூல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அங்கே வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு வந்து எடுக்க மாட்டாங்க. ஏன்னா எல்கேஜி முடிச்சுட்டு எல்கேஜி யூகேஜி முடிச்சுட்டு போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் அங்கே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதுவே ஒரு ஸ்கூலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்கேஜி யூகேஜி இல்லாமல் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த ஸ்கூல்ஸில் வந்து உங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து அலாட் பண்ணுவாங்க. ஸோ அந்தமாரி நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்தது இந்த ஆர்டிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வேணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக பர்த் சர்டிஃபிகேட், குழந்தையோடைய கண்டிப்பாக பர்த் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அடுத்தது ஆதார் கார்டு. ஸோ குழந்தைக்கு ஆதார் கார்டு இல்லைனாலும் பரவாயில்ல,
குழந்தையுடைய பர்த் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அடுத்தது நீங்கள் வீக்கர் செக்ஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இன்கம் ப்ரூஃப் வேணும். ஸோ வீக்கர் செக்ஷன் டிஸ்அட்வான்டேஜ் குரூப்புக்கு எதனா ஒன்றுத்துக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா வீக்கர் செக்ஷனுக்கு இன்கம் சர்டிஃபிகேட் நீங்கள் கண்டிப்பாக வைக்கணும். அடுத்தது டிஸ்அட்வான்டேஜஸ் குரூப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் இதில் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்கிறீங்க அப்படின்றதுக்கு கண்டிப்பாக எதனா ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. இபி பில்லோ அல்லது ரேஷன் கார்டோ ஆதார் கார்டோ கேஸ் பில் கனெக்ஷனோ ஸோ இந்தமாரி எதனா ஒரு ப்ரூஃபை நீங்கள் கண்டிப்பாக வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டி வெப்சைட் வந்து இருக்கும். ஸோ அது வந்து நான் இந்த லாஸ்ட்லேயே உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காட்டுறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் உங்கள் கையில் என்ன மொபைல் நம்பர் இருக்கோ அந்த மொபைல் நம்பர் என்டர் பண்ணி அதில் ஓடிபி வந்து ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. அந்த ஓடிபி நம்பரை என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது உங்களோட குழந்தையோட டீட்டெயில்ஸை நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது பேரண்ட்டோடைய டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நியர்பையாக என்னென்ன ஸ்கூல்ஸ் இருக்கோ அவங்களோட அட்ரஸை பேஸ் பண்ணி ஸோ உங்களுடைய லொக்கேஷனை பேஸ் பண்ணி உங்களுக்கு நியர்பையாக இருக்க ஸ்கூல்ஸ் வந்து அதிலே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனலாக சப்மிட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய அக்னாலஜ்மெண்ட்டை வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இதுக்கான ஆன்லைன் ப்ராசஸாக இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதில் நீங்கள் செலெக்ஷன் ஆகிட்டீங்க. ஸோ இன் கேஸ் வந்து அவங்க வந்து ஒரு டேட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு 50 பேர் வந்து செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 50 பேரை செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல 45 பேர் தான் வந்திருக்காங்க 45 பேர் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த 45 பேருக்கும் சீட் வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. அதுவே 50 பேர் அப்ளை பண்ணுற இடத்துல 80 பேர் வந்து அப்ளை பண்ணி வந்திருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் ஃபஸ்ட்டு அதில் வந்து ஃபில்டர் பண்ணுவாங்க. ஒன்று ஸ்கூல் பக்கத்து நியர்பையாக இருக்கிறாங்களா அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. அடுத்தது என்ன கேட்டகரி. ஸோ அதேமாரி இதில் ஸ்பெஷல் கேட்டகரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்பன் சைல்டு அதுக்கப்புறம் HIV பாதிக்கப்பட்ட பசங்க. ஸோ இந்தமாரி ஃபேமிலிஸ் இருக்கவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அவங்கள வந்து எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் நார்மலாகவே செலக்ட் பண்ணிவிடுவாங்க. அடுத்தது இருக்கிற சீட்ஸ் எல்லாத்தையுமே 1 by 1 ஸோ ஸ்கூல் நியர்பையாக இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு அடுத்தது ஸோ யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்காங்களோ எல்லாரையும் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மிச்சம் இருக்கிறவங்களை வந்து குலுக்கல் முறையில் தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ அதில் வந்து குலுக்கல் பேர் எழுதி போடுவாங்க. அதில் யாருன்னா பசங்களை விட்டு எடுக்க சொல்லி ஸோ யார் செலக்ட் ஆகிறாங்களோ அத்தனை சீட்ஸாக அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் லாட்ரி மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க யார் செலக்டாக இருக்காங்களோ அவங்களோட லிஸ்ட்டு வந்து அங்கே போர்டில் வந்து ஒட்டுவாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா மேபி இது எல்லாமே ஒரு அப்ராக்சிமேட்டான டேட்ஸ் தான். ஸோ ஏப்ரல் 22 அப்படின்ற அப்ளிகேஷன் டேட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் டேட்டாக ஏப்ரல் 18ஆம் தேதி இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா லாட்ரி ரிசல்ட் வந்து மேபி 24ஆம் தேதி 25 அதாவது 24ஆம் தேதி இருக்கலாம். ஸோ அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா 27ஆம் தேதியிலேருந்து இதுக்கான அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்கூல் மேபி ஜூனில் ஃபஸ்ட் வீக்கில் வந்து உங்களுக்கு வந்து கண்டினியூட்டாக இருக்கும். அடுத்தது ஸோ இந்த ஆர்டிக்கான அட்மிஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த வெப்சைட் தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ ஆர்டி வெப்சைட். ஸோ இந்த ஆர்டியில் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதில் அப்ளிகேஷன் இதில் வந்து இருக்குது. ஸோ ஏற்கனவே ப்ரீவியஸ் இயராக அப்படி இருக்கிறதுனால அப்ளிகேஷன் க்ளோஸ்டு அப்படின்னு இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் ஸ்டார்டட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லாகினில் பேசிக்காக நம்ம பார்த்தபடி என்னென்ன ப்ரொசீஜர்ஸோ ஸோ அந்த ப்ரொசீஜர்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கான ஆர்டி அப்ளிகேஷன்ஸை வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களுடைய ஏஜ். ஸோ எல்கேஜி அட்மிஷன் போடுறீங்க அப்படின்னா ஸோ இந்த ஏஜில் இந்த இயர்லேருந்து இந்த இயருக்குள்ளே பிறந்திருக்கணும். இப்போது எல்கேஜி அட்மிஷன் சைல்டு பார்ன் பிட்வீன் ஆகஸ்ட் 1 வீக் 2021 இருந்து ஜூலை 31 and 2022 இருக்கணும். ஸோ எல்கேஜி சேர்க்கணும் அப்படின்னா இந்த இயர்லேருந்து இந்த இயருக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களை வந்து அட்மிஷன் போடுவாங்க. ஸோ அது ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போதே நீங்கள் ஏஜ் குழந்தைங்களுடைய டேட்டா பற்றி நீங்கள் என்ட்ரு பண்ணும்போதே அதில் உங்களுக்கு எலிஜிபிளாக இல்லையா அப்படின்றத தெரிஞ்சிடும். அடுத்தது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்க்கணும் அப்படின்னா ஆகஸ்ட் 1 2019 ஜூலை 31 2020 பிறந்த குழந்தைங்களாக இருக்கணும் அப்படின்றது தான் இதில் இருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.